வணக்கம். இப்ப புதுசா ஒரு புரளி கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்துல விஜய் சுற்றுப்பயணம் போறார் அப்படின்னு. இது புரளியா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அதிகபட்சம் புரளியாத்தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இத தாண்டி இது தொடர்பா இன்னொரு புரளி ஒண்ணு இப்ப கிளப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் ஒருவேளை சுற்றுப்பயணம் போறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்படி சுற்றுப்பயணம் போறப்ப முட்டைய வாங்கி அவர் தலையில அடிக்கிறது. எப்படின்னா, 1 முட்டை 2 முட்டை இல்ல. லோடு லோடா ஆர்டர் பண்ணி அவர் தலையில அடிக்கிறது. அது எந்த முட்டை அப்படின்னா, நல்ல முட்டை இல்ல. கூமுட்டைய வாங்கி லோடு லோடா அவர் தலையில அடிக்கிறது. பாதி பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன சும்மா விடுற இல்ல சொரு சொர். நான் என்ன கேட்கிறேன், இந்த கூமுட்டைகளுக்கு இந்த ஆடியோ போட்ட கூமுட்டை இருக்குல்ல, அந்த கூமுட்டைகளுக்கு பிராய்லர் முட்டையில எதிரா கூமுட்டை அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஏன்னா அம்புட்டுமே கூமுட்டை தான். எந்த முட்டையும் பிராய்லர் முட்டையில குஞ்சு பொரிக்காது. அந்த முட்டையும் வாங்கி லோடு லோடா வச்சுக்கிட்டு ஏரியாவில் சப்ளை பண்ண போறாங்களாம். சப்ளை பண்ணி நான் கொஞ்சம் அடிக்கிறேன், நீ கொஞ்சம் அடி அப்படிங்கிற மாதிரி யாரு விஜய் முகத்துல அதுலயும் வந்து தோப்பா கிப்பா அப்படி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றது அந்த ஆடியோ வந்திருக்கு அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் சொல்றாங்க, அதாவது ட்விட்டர் ஸ்பேஸ்ல சொல்றாங்க அப்படின்னு இந்த செய்தி அப்படிங்கிறது உலவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கு அப்படின்னா 2025ல இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒருவேளை எப்போ வந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு 1975 80 90 இந்த காலகட்டத்தில் வந்திருந்தா நம்மளும் சரிப்பா இந்த செய்தி உண்மை அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்போ இந்த செய்தி உண்மையா அப்படின்னா 100க்கு 101% இது செய்தி இல்ல, திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோவில் பேசுனதே ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது மாதிரியே நமக்கு தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நாமக்கல்ல நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கான், அது நல்ல முட்டைன்னா 6 ரூபா 6 ரூபா விற்குமா, அவ்வளவுலாம் நம்ம வாங்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு அந்த அழுகுன முட்டை இருக்குல்ல, அழுகுன முட்டை 1.5 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. அழுகுன முட்டை 1.5 ரூபாய்க்கு இல்லையா, சும்மாவே கிடைக்கும்யா. ஆனா என்ன அப்படின்னா, அழுகுன முட்டை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு அதை வந்து 5 முட்டை 6 முட்டை திங்கிறான். எவ்வளவு பெரிய பிராய்லர் கம்பெனில வந்து முட்டை கிடைக்காம தடுமாறுறாங்க. இதுல அழுகுன முட்டை வேறையா. அழுகுன முட்டைக்கு பேர் கூமுட்டை அப்படின்னு பேரு. ஆனா பிராய்லர்ல முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லாமே கூமுட்டை தான். ஆனா இந்த கூமுட்டைகளுக்கு அழுகுன முட்டை இருக்கா கூமுட்டை இருக்கா எதுவும் தெரியாம இப்படி ஒரு ஆடியோவை செட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சொல்றது சொல்றீங்க, அது ஏன் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்றீங்க? ரஜினி ரசிகர்கள் பல பேருக்கு வயசாகி போச்சு. அதுவும் ரஜினி ரசிகர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. போறாங்கன்னா படம் பார்ப்பாங்க, பிடிச்சா தலைவர் படத்தை பாருமாப்ல, இல்லைன்னா வேண்டாமாப்லன்னு வந்துருவாங்க. இவ்வளவுதான் ரஜினி ரசிகர்கள் பண்றது. அதுல என்ன அப்படின்னா, விஜய் டீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு இதை பக்காவா செட் பண்ணது இந்த ஆடியோவை யார் அப்படின்னா விஜய் டீமா தான் இருக்கும். இதுல இன்னொன்னு விஜய் டீம் விட்டாங்க பாருங்க. ரஜினி ரசிகர்கள் ஒருவேளை எல்லாத்தையும் மறந்து நம்ம விஜய்க்கு ஒரு 10 போட்டு போடுவோமே அப்படின்னு ஒருவேளை முடிவு பண்ணியிருந்தா கூட இந்த ஆடியோவை கேட்டு யாராவது விஜய்க்கு ஓட்டு போடுறதா இருந்தா போடாத அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இவர் எந்த தேர்தலில் விஜய் இப்ப நின்றுட்டாரு, இப்ப அவருக்கு யாரு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க சொல்றது அது கூட ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. ஆனா இதுல இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்ட பிறகு இப்பவும் ரஜினியை போய் எதிரியா நினைக்கிற விஜயுடைய இந்த கூத்து இருக்கு பத்தியில, இதை போய் எங்க சொல்றது? இப்ப அவர் உண்மையில அரசியல் எதிரியா யாரை நினைக்கணும், நினைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாரை நினைக்கணும் அப்படின்னா, ஒருவேளை திமுகவை நினைக்கலாம், இல்ல பாஜகவை நினைக்கலாம், இல்ல அண்ணா திமுகவை நினைக்கலாம், அடையிலன்னா சீமான கூட நினைக்கலாமுங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அரசியல்வாதி ஒரு ஆளை விட்டுவிட்டு அங்க போயிட்டு படம் நடிச்சுக்கிட்டு இருக்க ரஜினி ரசிகர்களை போய் வம்புழுக்கிற ஏற்பாடு இருக்குல்ல, இந்த ஏற்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னா, சும்மா இருக்க முடியாம எதையாவது அரசியல் பொருளையை கிளப்பி விடுவோம் அப்படிங்கிற வகையில கிளப்புறதா. ஏன்னா இதுவரைக்கும் விஜய் கட்சி சார்பா இன்னும் அரசியல் பொருளை எல்லாம் கிளம்புற மாதிரி தெரியல. அப்படி ஒருவேளை கிளப்புனார் அப்படின்னா உள்கட்சி பொருளியாவே ஜான் ஆரோக்கியசாமி கிளப்புவாரு. அதை மறைக்க முடியாம விஜய் ஒரு பக்கம் தருமாறிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் அந்த கட்சியில் நடக்கிறது. இல்லைன்னா அதையும் தாண்டி அந்தந்த மாவட்டத்துல அங்கங்க வந்து 2 கோஷ்டி 3 கோஷ்டியா இருக்கும். அதாவது கட்சி வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த கட்சியில இருந்து இதுவரைக்கும் பொருளியை கிளப்பி விட்ட மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. முதல் பொருளி கிளம்பி இருக்கு. ஆனா இந்த பொருளையும் திட்டமிட்டு செட் பண்ணது மாதிரியே அப்பட்டமா அப்படியே தெரியுதுங்க. சரி, எதுக்கு இப்படி ஒரு பொருளிய கிளப்பணும் அப்படின்னா, கட்சிக்கு கொஞ்சம் விளம்பரம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் விளம்பரத்தை போடுவோம் அப்படின்னு ஒருவேளை கிளப்பி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது உண்மையா அப்படின்னா, இது உண்மை அப்படிங்கறத தாண்டி இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு இப்ப
சொல்றாங்கல்ல, இது இந்த முட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து 1 முட்டை 2 முட்டையெல்லாம் கிடையாது. எது இந்த கூமுட்டை. 1 முட்டை 2 முட்டையெல்லாம் கிடையாது. லோடு லோடா முட்டை இறக்குறது. முட்டை இறக்கி அடிக்கிறது அப்படிங்கிறாங்க. லோடு லோடா கூமுட்டை எங்கே கிடைக்கும்னு இந்த கூமுட்டைகளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் போறாரு. போற வழியில விஜய்க்கு முட்டை அடிக்கிறது அப்படின்னு பேசுறாங்களே. எந்த ஊர்ல விஜய் பொதுவெளியில மக்கள் முன்னாடி நின்று பேசியிருக்காரு? ஏற்கனவே ரேம்ப்ல நின்று பேசினார் மாநாட்டம். ரேம்ப்ல ஒடியாந்தாரு, எட்டி இருந்தாங்க பல பேர். அப்புறம் மேடையில ஒத்தையாளா தனியா சுத்திட்டு தெரிஞ்சாரு. 2 ஆள் ஓரமா உட்காந்துச்சு, அவங்கள இறக்கி விட்டுவிட்டு மேடையில தனியா சுத்திட்டு இருந்தாரு. அங்கெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் வேகமா போனாலும் முட்டை வேகமா போகாது. எது அங்க போறதா உங்க கட்சிக்காரங்க. சரி, வெளியில ஒரு சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா போறது கண்டிப்பா கேரவேன்ல தான் போறாரு. கேரவேன்ல போய் அப்படி மேலே ஏற நிற்பாரு. ஏற நிற்கும் போது அவங்க கட்சிக்காரங்க சுத்தி நிற்பாங்க. இதுல லோடு முட்டை எங்கே கொண்டு போறது? நான் என்ன கேட்கிறேன், இது எப்படி சாத்தியம் முதல்ல? அப்ப எதுக்கு இப்படி ஒரு பொருளையை கிளப்புறாங்க அப்படின்னா, விஜய்க்கு இப்ப என்னன்னா சொல்லிட்டாங்க. அங்கங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் செய்தி கசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விஜய் சுற்றுப்பயணம் போறாரு, விஜய் சுற்றுப்பயணம் போறாரு, விஜய் சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இப்ப விஜய்க்கு சிக்கல் என்ன சிக்கல்னா, பனிப்பொழிவு வேற நிக்கல. பனியை கண்டாலும் ஒத்துக்கிறாரு. அதுவும் வந்து மார்ச் முதல் வாரம் அப்படிங்கிறப்போ மாசி பாதி. மாசியில வெயில் வேற வந்துடும். இப்ப வெயிலை சமாளிக்கிறதா மழையை சமாளிக்கிறதா, ஏன்னா உடம்பு ஒத்துக்காது ஒரு சில பேருக்கு. அப்படிங்கிற வகையில விஜய்க்கு உடம்பு ஒத்துக்காம இருக்கலாம். ஒத்துக்காம இருந்தா என்ன செய்யறது அப்படின்னா, நம்மளே வந்து அந்த சொல்லிட்டோமா பிரச்சாரம் அப்படின்னு, அதாவது சுற்றுப்பயணம் அப்படின்னு நம்மளே பின்வாங்கிட்டா மக்கள் கேள்வி எழுப்பாங்க. என்னப்பா அவர் வந்து வர்றோம்னாரு, ஆளை ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது மாதிரி அவர் பின்வாங்குறாரு அப்படின்னு. அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, திட்டமிட்டு இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுங்க. கிளப்பி விட்டா பலரோடு முட்டைகளை மிச்சப்படுத்துறதுக்காக, பலரோட முட்டைகளை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நாங்க சுற்றுப்பயணம் வரல அப்படின்னு ஒருவேளை இந்த சுற்றுப்பயணத்தை விஜய் கோஷ்டி ரத்து பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலாம். இல்லைன்னு 3வது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு முட்டையடியில பெரிய பிரச்சனை இருக்குங்க. வந்து முட்டை அடிச்சா தாங்குமா அவருக்கு, என்ன செய்யறது அப்படிங்கல கேரவன்லே வருவாரு. ஆனா கேரவனுக்கு உள்ளே உட்கார்ந்து பேசுவாரு. உள்ளே உட்கார்ந்து பேசுறத வெளியில நாங்க 4 பக்கமும் திரை போட்டு காமிப்போம். இதுதான் விஜயுடைய சுற்றுப்பயணம் அப்படின்னு கூட புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை கூட அவங்க சொன்னாலும் சொல்லலாம். புதுசா எப்படி சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு கூட வித்தியாசமான ஒரு ரூட்டை கூட வடிவமைக்கலாம். ஏன்னா கேரவேன் சும்மா வரும், பனையூர்ல இருந்துகிட்டே ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு நான் மக்கள்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற வகையில கூட இப்படி புது முயற்சியை கூட விஜய் கட்சி பண்ணலாம். அதுக்கான ஏற்பாடு தான் இந்த புரளி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.